Hi friends, welcome to MAHA's channel Grow Younger with MAHA. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ். என்ன அப்படினாக்கா நம்ம saree கட்டிட்டு போறோம் அப்படினாக்கா இப்ப அடுத்த நாள் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. சோ முத நாளே வந்து அதை எப்படி prepare பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கற வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். சோ நம்ம சேனலை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினாக்கா Grow Younger with MAHA சேனல்ல பாத்தீங்கன்னா பியூட்டி டிப்ஸ், ஹெல்த் டிப்ஸ் அது இல்லாம இந்த மாதிரி ஃபேஷன் ரிலேட்டடான வீடியோஸ், DIYs, ஹோம் ரெமெடிஸ் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடச்சிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ண போகிற இந்த கெட் ரெடி வித் மீ வீடியோ வந்து எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னர் பண்ணுவோம் அப்படியே அந்த ஸ்ட்ரைட்னர் வச்சே வந்து நம்ம வந்து அது பண்ண போகிறோம். அது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம அயன் பாக்ஸ் கூட நம்ம வந்து வெளியிலலாம் ட்ராவல்லாம் போகிறப்பெல்லாம் எடுத்துகிட்டு போகிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ஹேர் ஸ்ட்ரைட்னர்லாம் இவ்வளோ தான், ஜஸ்ட் நம்ம வந்து பேக்கிங்கில் வந்து ஈஸியாக வந்துடும். ஸோ இதை யூஸ் பண்ணி சூப்பராக வந்து நம்ம saree வந்து செட் பண்ணிக்கலாம். வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணக்கூடிய இந்த saree அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாரியோட ப்ளவுஸ் இது. ஸோ அதெல்லாம் முன்னாடியே நம்ம வந்து எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி அதாவது கரெக்டான சைஸில் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம். அது இல்லாமல் நம்ம வந்து அதை அயன் பண்ணுறது அதெல்லாம் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் அயன் பண்ண தேவையே இல்லை. அது ஒரு டிசைனர் ப்ளவுஸு. இது மெஷோவில் வந்து வாங்கினேன். ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஷாப்பிங் ஹால் வீடியோவில் வந்து காட்டியிருப்பேன். ஸோ இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் வந்து அந்த ஷாப்பிங் ஹால் வீடியோ வந்து என் ஸ்க்ரீனில் சேர்க்குறேன், நீங்கள் போய் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த சாரீக்கு வந்து நான் வந்து ஒரு சில்க் காட்டன் saree, அதாவது இந்த சில்க் காட்டன் saree தான் வந்து இன்றைக்கி வந்து நான் வியர் பண்ண போகிறேன் அதோட காம்பினேஷனாக. ஸோ இந்த சாரியை வந்து நம்ம எப்படி 5 மினிட்ஸில் கட்டலாம் அப்படிங்கிறதுக்கு தான் டிப்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க நான் எப்படி வந்து அயன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். சாரியை ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா எடுத்துகிட்டு நம்ம வந்து மெஷர்மெண்ட் பண்ணிக்கணும். நம்ம வந்து இந்த இடத்துல பல்லுக்கு வந்து நம்ம எந்த இடத்துல வைக்க போகிறோம், அது இல்லாமல் கீழே நம்ம வந்து இந்த ஃப்ளிட்ஸ்லாம் வைப்போம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து எந்த இடத்துல வந்து நம்ம வந்து வைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம 1 by 1 ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் வந்து வியர் பண்ணி ஜஸ்ட் ஒரு ட்ரையல் மாதிரி போட்டுட்டு எந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம எப்படி வந்து சேலை கட்டுவோமோ அதே மாதிரி வந்து ரஃபாக சும்மா வந்து நம்ம வந்து சுற்றிக்கலாம். சுற்றிட்டு கரெக்டாக எக்ஸாக்ட் பாயிண்ட்டை மட்டும் நம்ம வந்து சேஃப்டி பின் வச்சு நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டெப்பு. ஸோ இப்படி மார்க் பண்ணுறப்ப தான் அது கரெக்டான ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து மார்க் பண்ண முடியும். ஸோ வந்து நான் ஃபஸ்ட்டு முந்தானைக்கு வந்து எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த லென்த்துக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ளிட்ஸ்லாம் வைக்க தேவையில்லை. ஜஸ்ட் லென்த்துக்காக தான் வந்து லென்த்து நம்ம வந்து நடுவில் இருக்க அந்த ஃப்ளிட்ஸ் அது ரெண்டும் கரெக்டான ப்ளேஸில் வச்சுட்டு அதுக்குரிய ஒரு மார்க் பண்ணிட்டோன்னா அப்புறம் நமக்கு அயன் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ நான் வந்து மார்க் பண்ணிட்டேன் இந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு சேஃப்டி பின் நான் வந்து போட்டுக்கிறேன். நம்ம ட்ரெஸ்ஸோடலாம் அது வந்து சேஃப்டி பின் இது பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் அந்த சாரியில் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ ப்ராப்பராக வந்து நடுவில் நமக்கு வந்து எத்தனை ஃப்ளிட்ஸ் வேணுமோ அத்தனை இதுக்கு வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ எப்பயுமே ஃபஸ்ட்டு இது வந்து கொஞ்சம் லென்த்தியாக எடுத்துக்கணும், ரொம்ப வந்து அகலமாக எடுத்துக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த இடத்துல எந்த ஒரு மாதிரி நீட் ஃபினிஷ் கிடைக்கும். மற்றதெல்லாம் வந்து கொஞ்சம் சின்னதாக கூட எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ளிட் வந்து எப்பயுமே கொஞ்சம் அகலமாக எடுத்துக்கணும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எத்தனை ஃப்ளிட் வேணுமோ அத்தனை ஃப்ளிட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துகிட்டு அந்த போர்ஷன் எல்லாம் இது பண்ணிவிட்டு அந்த ஃப்ளிட்ஸ் எத்தனை எடுத்துருக்கோமோ அதை மட்டும் இந்த மாதிரி நம்ம வந்து அப்படி லூஸ் பண்ணி விட்டோம்னா கரெக்டாக வந்து செட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து இந்த மேலே வந்து அந்த பாட்டை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இந்த இடத்துல ஒரு சேஃப்டி பின் வந்து குத்திக்கலாம். ஸோ இப்போ வந்து ட்ரையல் வந்து நம்ம பார்த்தாச்சு. ஸோ இந்த இடத்துல நடுவில் வந்து நமக்கு ஃப்ளிட்ஸ் பண்ணணும். ஸோ அதை வந்து நான் பின் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் நம்ம போடக்கூடிய இந்த மாதிரி நம்ம முந்தானிக்கு போடுவோம் இல்லையா, அதையும் நான் வந்து மெஷர்மெண்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து எப்படி அயன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சாரியை வந்து நம்ம எப்படி வந்து கரெக்டாக வந்து வைக்கணும் அப்படின்னாக்கா முந்தானியில் வந்து ஃபஸ்ட்டு 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஸோ இப்படி திருப்பி வந்து அதை 4ஆக ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஸோ திருப்பி வந்து இது மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் நமக்கு கரெக்டான சைஸ் வந்து நமக்கு தெரியும். ஸோ இந்த சைஸில் வைக்கிறப்ப நமக்கு வந்து எல்லாமே ஈக்குவலாக வந்து வரும். ஸோ இதுதான் நம்மளுடைய மெஷர்மெண்ட். ஸோ இதை அக்கார்ட் பண்ணி ஸோ இந்த மெஷர்மெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம ஃபுல்லாகவே வந்து எடுக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ளிட்ஸ் எடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து இதுவும் நல்லா சூடாக இருக்குது. ஸோ நம்ம வச்சு நேராக வந்து இதை வந்து ப்ரெஸ் பண்ண போகிறோம்.
ஜஸ்ட் ஒரே நிமிஷம் தான் ஆகும். ஃபுல்லாக சூப்பராக வந்து நம்ம வந்து ப்ரெஸ் ஆகிடும். நம்ம சிங்கிளாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ளீட்டாக கூட அதை எடுத்து நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நீட் ஃபினிஷ் வரும். ஸோ உங்களுக்கே தெரியுது நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரே ஒரு ப்ரெஸ் தான் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நம்ம வந்து சாரீ கட்டுறப்ப வந்து அதுவும் காட்டன் சாரீலாம் கட்டுறப்பலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான இது வந்து இன்னொருத்தவங்களோட ஹெல்ப் தேவைப்படும். ஸோ இந்த மெத்தடில் வந்து யாரோட ஹெல்ப்புமே தேவை கிடையாது, நம்மளே பண்ணிக்கலாம். சூப்பராக வந்து ஃபிட்டாக வந்து இருக்கிற மாதிரி கூட கட்டிக்கலாம் நம்ம. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த ஃப்ளீட்ஸ் ஃபுல்லாக எடுத்தாச்சு இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம எப்படி பண்ணியிருக்கோமோ அதில் அப்படியே நேராக வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். கீழே வரைக்குமே வந்து நல்லா ஃபுல்லாக வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து தனித்தனியாக பண்ணிடணும். ஸோ தனித்தனியாக பண்ணுறப்போ வந்து நமக்கு வந்து அது வந்து கீழே வரைக்கும் பண்ணுறப்போ வந்து அது அப்படியே ஸ்ட்ரைட்டாக சூப்பராக அப்படியே நிற்கும். ஸோ நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா அடிக்கடி இந்த ரெக்வெஸ்ட் வரும், சாரீ ட்ரேப்பிங் வீடியோ வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் இன்றைக்கி வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப க்ளீனாக நீட்டாக பண்ணிடலாம். பட்டு சாரீஸ், சில்க் சாரீஸ், அப்புறம் வேறு நமக்கு வந்து எந்த சாரியாக இருந்தாலும் இந்த மாதிரி சூப்பராக நீட்டாக வந்து நம்ம ஹேர் ஸ்ட்ரைட்னர் வச்சு பண்ணிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஃபுல்லாக அயன் பண்ணியாச்சு. நம்ம தனித்தனியாக வந்து கொஞ்சம் கேப் விட்டு அந்த மாதிரி பண்ணுறதுனால எப்படி நமக்கு வேணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து வச்சுட்டு நம்ம வந்து அயன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த நடுவில் இருக்க இந்த போர்ஷனும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ முந்தானி போர்ஷனும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரெண்டுமே இது பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஒரு சேர் மேலேயோ இல்லை ஏதோ ஒரு ப்ளேஸில் வந்து வச்சுட்டோம்னா அடுத்த நாள் வந்து ஜஸ்ட்டு ஒரு 3 மினிட்ஸ் தான் ஆகும் சாரீ வியர் பண்ணுறதுக்கு சூப்பராக ரெடி ஆகிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதே நீங்கள் வந்து கமெண்ட்ஸை வந்து சொல்லலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நான் இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ சாரீ ட்ரேப்பிங் பார்த்திங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. சில்க் சாரீ பண்ணுறது, காட்டன் சாரீ பண்ணுறது, குண்டாக இருக்கவங்க சாரீ கட்டுறது, எலும்பாக இருக்கிறது கட்டுறது, சிங்கிள் ஃப்ளேட்டில் வச்சு கட்டுறது, அது மாதிரி நிறைய பேட்டர்ன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம 1 by 1 வந்து அப்லோட் பண்ணலான் இருக்கேன். ஸோ அதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ என்னோட இன்னொரு சேனலான மஹா பி பாசிட்டிவ் சேனலில் வந்து சாரீ சேலஞ்ச் வந்து அக்செப்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்காக தான் இந்த சாரியை வந்து ப்ரீவியஸ் டேயில் வந்து நான் அயன் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எப்படி நான் வந்து அயன் பண்ணேன் அப்படிங்கிறது ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில் வந்து வேறு மாநிலங்களெல்லாம் எப்படி வந்து சாரீஸ் கட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாரீஸ் வச்சு நான் காட்ட போகிறேன். ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா பிகினர்ஸாக இருந்தால் கூட சாரீ இப்போ தான் வந்து நான் கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு கூட ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் வந்து கட்டிடலாம். 2 நிமிஷம் 3 நிமிஷத்துலேயே வந்து கட்டிடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பி பாசிட்டிவ், ஸ்டே பியூட்டிஃபுல் ஆல்வேஸ். பாய்.